என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இன்னொரு டைப்பு ஹேர் பண்ட் தான் பார்க்க போகிறோம். ரப்பர் பேண்ட், 4mm ஹூக், சிசர்ஸ், ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. த்ரீ செயின். ஃபஸ்ட்டு செயினில் உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. மறுபடியும் 3 செயின். அந்த ரவுண்டுக்குள்ளேயே, அந்த ரிங்குள்ளேயே 15 டபுள் குரோஷே போட்டுக்கணும். இது ஃபஸ்ட் ரவுண்டு. 15 டபுள் குரோஷே போட்டுக்கணும். இந்த கொண்டை கொஞ்சம் முடி நிறையா இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். குறைவாக இருக்கவங்க அந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சை அவாய்ட் பண்ணிடலாம். 6 ரவுண்டு வரும், 5 ரவுண்டு மட்டும் போட்டுக்கலாம். $15 டபுள் குரோஷே. டபுள் குரோஷே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 3 செயினில் 3rd செயினில் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடணும். இப்போது 5 செயின் போடுங்க. 5 செயின் போட்டு ஒரு செயின் விட்டுட்டு அடுத்த செயினில் போடணும். கீழே இருக்க அந்த ஒரு செயினை விட்டுட்டு அடுத்த செயினில் 5 செயின் போடணும். ஒன்று விட்டுட்டு அடுத்து எல்லா ரவுண்டு ஃபுல்லாகவுமே அப்படி தான். ஒன்று விட்டுட்டு ஒன்றுத்தில் செயின் போட்டு சிங்கிள் குரோஷே போடணும். ஒன்று விட்டுட்டு அடுத்ததில் சிங்கிள் குரோஷே. 5 செயின். அடுத்த செயினில் சிங்கிள் குரோஷே. சுற்றிலும் இதே மாதிரி போட்டுவாங்க.
அந்த கடைசி இதில் முடிச்சுட்டு ஸ்லிப் நாட் போட்டு ஃபோர் செயின் போடுங்க. 4 செயின் போட்டு ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ட்ரிபிள் க்ரோஷே 2 தடவை சுற்றணும். டபுள் க்ரோஷேக்கு நம்ம ஒரு தடவை சுற்றுவோம். இப்போ 2 தடவை சுற்ற போகிறோம். சுற்றிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், அப்புறம் டூ செயின், அப்புறம் அடுத்தது 2 லூப்ஸ். இப்படி 2 தடவை சுற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு 2 செயின், 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ், தேர்ட். 3 முறை வர்றதுனால ட்ரிபிள் க்ரோஷே. மாதிரி 6 டைம்ஸ் போடணும். அந்த கீழே போட்டிருக்க அந்த 5 செயினில் இன்னும் 6 டைம்ஸ் போடணும் ட்ரிபிள் க்ரோஷே. டூ செயின் போடுங்க. 2 செயின் போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ரிப்பீட் ட்ரிபிள் க்ரோஷே 6 டைம்ஸ். ரெண்டு தடவை சுற்றிக்கணும். நூலை 2 தடவை சுற்றிக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் 2 லூப் வரும். சிக்ஸ் டைம்ஸ் போட்டதும் 2 செயின் 2 செயின் போட்டுட்டு அடுத்தது ஆரம்பிக்கணும். இதே மாதிரி சுற்றிலும் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு லைன், செகண்ட், தேர்டு முடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்த்தில் போய் 3 செயின் போட்டு அந்த கீழே ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஒன்றுத்துலேயும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ஆனால் முடிக்கக்கூடாது, பாதி அப்படின்னு நிறுத்தி வைக்கணும். 3, இப்போது 4வது, இப்போது 5வது, இப்போது 6வது. இப்போ மொத்தம் 7 லூப்ஸ் வந்திருக்கும். ஒன்று சேர்த்து 2 செயின் போட்டுக்கணும். அந்த டைட்டாக 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்ததில் 2 ஒரு செயின் நடுவில், அப்புறம் ஒரு செயின். அப்புறம் 2 செயின் விட்டு மறுபடியும் 6 டபுள் க்ரோஷே. இது மாதிரி விட்டுட்டு பாதியில் எடுத்துடணும். செவன் லூப் வரும், அப்படியே எடுத்துடணும். ரெண்டு செயினு, ஒரு டபுள் க்ரோஷே, மறுபடியும் நடுவில் ஒரு செயினு, திருப்பி டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 செயின் வரும். மறுபடியும் 6 டபுள் க்ரோஷே, 2 லூப்ஸ், 3 லூப்ஸ். இதே மாதிரி பின்னிட்டு வாங்க ஃபுல்லாக.
இப்போ முடித்தாச்சு. இப்போ கடைசியில் கொண்டு வந்து அந்த 2 செயின் போட்டிங்க இல்லையா, அதை கொண்டு வந்து அதில் இணைச்சிடணும். ஸ்லிப் நாட் போட்டுடணும். அடுத்ததில் 3 செயின் போடணும். 3 டபுள் குரோஷே. 1 2 3. நான் தப்பாக போடுறேன். திருப்பியும் விட்டுட்டு 3 3 போடணும். 3 வரும். 3 செயின் 3 செயின். தப்பாக இருந்தால் உடனே ரிமூவ் பண்ணிட்டு, நூலை இழுக்கிறது ரொம்ப ஈஸி. இழுத்துட்டு மறுபடியும் கரெக்டாக போட்டுக்கோங்க. 2 செயின், அப்புறம் 3 டபுள் குரோஷே, மறுபடியும் 2 செயின், அப்புறம் 3 டபுள் குரோஷே. அப்படியே சுற்றி போட்டுட்டு வர வேண்டியதான். 3 டபுள் குரோஷே 2 செயின், 3 டபுள் குரோஷே 2 செயின். அந்த கேப் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த கீழே இருக்கிறத வந்து நம்ம நடுவில் இருக்கிறதுல போடக்கூடாது. 2 பக்கமும் போட்டுட்டு போடணும். நடுவில் இந்த பார்ட்டு போடக்கூடாது. 2 சைடும் போடணும். இதுவும் 3 டபுள் குரோஷே 2 செயின், 3 டபுள் குரோஷே 2 செயின்னு ஃபுல்லாக போட்டு வரணும். டூ லைன்ஸ் போடணும். கீழே போட்ட மாதிரியே இன்னொரு லைனும் போடணும். அதே மாதிரி போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டணும். இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் இணைக்கணும். ரப்பர் பேண்ட் இணைக்கும்போது அந்த ஹூக்கை எடுத்துருங்க. நான் ஹூக்கை எடுக்காமல் போடுறேன். க்ரோஷா ஹூக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், க்ரோஷா ஊசியும் நம்ம இது பண்ணணும். ஊசியை எடுத்துகிட்டு பண்ணலாம். இப்போது ஈஸியாக சிங்கிள் குரோஷே, ஒரு இதுலேயும் 3 சிங்கிள் குரோஷே போடுங்க. கரெக்டாக இருக்கும் சுற்றிலும் வர. த்ரீ சிங்கிள் குரோஷே போடுங்க. அடுத்ததில் அடுத்த கேப்பில் 3 சிங்கிள் குரோஷே. அது மாதிரி மூவ் பண்ணிகிட்டே போய் போட்டுட்டு எடுத்து விட்டுடணும். அவ்வளோதான். த்ரீ போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். 3 சிங்கிள் குரோஷே 2 3. அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வரணும். போட்டாச்சு. இது வந்து நிறைய முடி இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். 2 போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், வயலட் அண்ட் ஆரஞ்சு.